வணக்கம் ட்ரீமர்ஸ், நான் உங்கள் ட்ரீம் சேஞ்சர். இந்த வீடியோவில் போக்கிமான் கான்ஷியர்ஸ் அப்படிங்கிற ஒரு அனிமேஷன் சீரிஸ் தாங்க பார்க்க போகிறோம். நம்ம போக்கிமான் கம்பெனியும் டிராஃப் அனிமேஷனும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஸ்டாப் மோஷன் அப்படின்ற ஒரு கான்செப்டை வச்சு போக்கிமான் கான்ஷியர்ஸ் அப்படிங்கிற ஒரு 4 எபிசோடு கொண்ட ஒரு சீரீஸ் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்டாப் மோஷனாக உங்களுக்கு எல்லாத்துக்குமே என்னென்னு தெரியும். ஏன் நம்ம நிக்லோடியன் கூட சாந்தி சீப் அப்படின்ற ஒரு கார்ட்டூன் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஸ்டாப் மோஷனை வச்சு தான் எடுக்கப்பட்டது. அந்த கார்ட்டூன் கூட உண்மையிலேயே சூப்பராக இருக்கும். இந்த சீரீஸ் மொத்தம் 4 எபிசோடாக வெளிவந்திருக்குது. ஒரு எபிசோடும் 15 to 20 நிமிஷம் வரைக்கும் இருக்கும். இந்த சீரீஸை ரைட் பண்ணவங்க டோக்கி ஹாருமி. அதாவது அவங்க பேரில் ஹாருன் இருக்குதுல்ல, அந்த ஹாருங்கிற பேரை இந்த சீரீஸில் வர ஒரு கதாநாயகிக்கு பேராக ஹாருன்னு வச்சிடுறாங்க. இதுக்கு இங்கிலீஷில் டப் பண்ணவங்க யாருன்னா கிமிகோ. அதாவது நம்ம பாய்ஸ் டிவி சீரீஸில் வருவாங்கள்ல கிமிகோன்னு சொல்லிட்டு, அவங்க தான் இந்த ஹாருங்கிற கேரக்டருக்கு இங்கிலீஷ் டப் பண்ணியிருக்கிறாங்க. கிமிகோ எனக்கு ரொம்பவே பிடிக்குங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, பார்க்கவே க்யூட்டாக அழகாக அந்த சீசன் ஃபுல்லாகவே ஒரு ஊமையாக நடிச்சுட்டு, ஆனால் ஃபைட்டுன்னு வந்துட்டால் அப்படியே பிரித்து மெஞ்சிடுவாங்க. ஸோ அதனால் அந்த கேரக்டர் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த சீரீஸில் ப்ரொட்டகனிஸ்டான நம்ம ஹாரு கூட மொத்தம் 3 பேர் தாங்க இருப்பாங்க. டைலர்னு ஒருத்தன், அதுக்கப்புறம் வாட்டானாபே அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பொண்ணு. இவங்களுக்கெல்லாம் ஒரு சூப்பர்வைஸாக அலிசாங்கிற ஒரு ஃபீமேல் கேரக்டர் தாங்க இருக்கும். இந்த சீரீஸோட ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, மாதிரி ஒரு போக்கிமான் மாஸ்டரோ இல்லை ஜிம் லீடரோ இல்லை ஒரு போக்கிமான் ட்ரெயினியோ அந்த மாதிரி ஆகணும் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி போகாது. இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஒரு தனி ஐலாண்டில் அங்கே போக்கிமானுக்கு மட்டுமே கட்டப்பட்ட ஒரு ரெசார்ட். இந்த ரெசார்ட்குள்ளே வர போக்கிமான் ட்ரெயினர்ஸ் ஆகட்டும், எல்லா கெஸ்ட் ஆகட்டும், ஏன் போக்கிமான்ஸ் கூட இங்கே இந்த ரெசார்ட்டில் ரொம்பவே ஜாலியாக சந்தோஷமாக இருப்பாங்க. வர போக்கிமான்ஸ் எல்லாம் தேவையானங்கிறத செஞ்சு கொடுத்துட்டு ரொம்ப பாதுகாப்பாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் பார்த்துக்கிறதா இவங்களோட வேலையே. ஃபஸ்ட்டுக்கு ஒரு தேட்டையாவது போக்கிமான் ட்ரெயினர்ஸோ ஏன் கெஸ்ட்டோ இங்கே வந்து இருந்து ஜாலியாக ரிலாக்ஸ் பண்ணிட்டு போவாங்க. போக்கிமானுங்களுக்கும் இது பெரிய பெரிய பேட்டில் ஸ்பாட்டு. இங்கே வந்து இந்த மாதிரி ரெசார்ட்டில் ரெஸ்ட் எடுக்கும்போது அதுக்கு உண்மையிலேயே ஒரு மைண்ட் ரிலாக்ஸாகவும் இருக்கும். ஸோ நம்ம ப்ரொட்டகனிஸ்டான ஹாருங்கிற பொண்ணு சிட்டியில் ஒர்க் பண்ணிட்டு அங்கே வேலையை விட்டு அவளை தூக்கிடுறாங்க. ஹாருக்கு இங்கே ரெசார்ட்டில் வேலை கிடச்சிருது. ஸோ ஷிப்பில் ட்ராவல் பண்ணி எப்படியும் இங்கே ரெசார்ட்டுக்கு வந்துடுறான். வந்த முதல் நாளே அலிசாங்கிற சூப்பர்வைசர்கிட்ட பேசுகிறான். எனக்கு முதல் நாளே என்ன வேலை அப்படின்ற மாதிரி கேட்குறான். நீ முதல் நாளே உனக்கு பிடிச்ச மாதிரி இங்கே நடந்துக்கோ, நீ எதுவும் வேலை செய்ய போகிறதில்ல, உனக்கு என்ன தோணுதோ அதை செய் ஃபஸ்ட் டேவே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இது ஃபஸ்ட் எபிசோடே இதுதான் போகுது. ஹாருவும் ரொம்ப குழப்பத்தில் இருக்கிறா. ஒருவேளை இது நம்மளுக்கு வைக்கிற டெஸ்ட்டாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட் எபிசோடு ஃபுல்லாகவே குழப்பத்தில் இருக்கா. அவளும் அங்கே வேலை செய்கிற மற்ற எல்லாத்துக்கிட்டையும் கேட்குறா. டைலர் அண்டு வாட்டானாபே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட 2 பேரும் வேலை செய்வாங்க. அவங்ககிட்டலாம் கேட்குறேன், இன்றைக்கி என்னோட முதல் நாள், இன்றைக்கி என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி கேட்குறான். அவங்களும் உனக்கு என்ன தோணுதோ அதை நீ பண்ணு, அவ்வளோதான் அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க. இப்படியே ஃபஸ்ட் எபிசோடு போயிடுது. செகண்ட் எபிசோடில் அலிசாங்கிற சூப்பர்வைசர், நீ அடுத்தது உனக்குன்னு ஒரு போக்கிமானை தேர்ந்தெடு, நீ எப்படி இருக்கிறியோ அந்த போக்கிமானும் அதே மாதிரி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அவளும் ஃபஸ்ட் எபிசோடில் சைடேக் அப்படின்ற ஒரு போக்கிமானை பார்த்துருப்பான். அது ரொம்ப சை டைப்பு. மனுஷங்களை பார்த்தாலே ஓடி ஓடி போய் ஒளிஞ்சுக்கும். இவளை பார்த்த உடனே எட்டி பார்த்துட்டு போய் ஒளிஞ்சுக்கும். இவ திருப்பி பார்த்தா அதேமாதிரி இவளும் யோசிச்சுட்டு பேசாமல் நம்ம சைடக்கே பிடிக்கலான்னு சொல்லிட்டு சைடக்கை தேடி போவான். சைடக்கை பற்றி தான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியுமே. அது ஒரு மூலக்கோளாறு உள்ள போக்கிமான். எப்போ பார்த்தாலும் அது தலைவலியோடு தான் சுற்றிக்கிட்டு இருக்கும். அதுக்கு தலைவலி இன்க்ரீஸ் ஆக அதுக்கிட்டேருந்து வெளியாகிற சைக்கிக் பவர்லாம் ரொம்பவே ஆபத்தானதாக இருக்கும். ஸோ அந்த சைடாக என்ன நினைக்குன்னா, மனுஷங்க பக்கத்தில் போனாலே அது ஏதாவது நம்ம ஆபத்து விளைவிக்குமோ, அதனால தான் அது மனுஷங்க பக்கத்துலேயே போகாமல் இருக்கும். பார்த்து பயந்து போயிடும். இதை தெரிஞ்சுக்கிட்ட ஹாரு நம்ம சைடாக எப்படியே கண்டுபிடிச்சி ஃப்ரெண்டாகி அது கூட அதுக்கு இருக்கிற பிரச்சனையை எப்படி யூஸ்ஃபுல்லாக சரி பண்ணலாம் அப்படின்ற மாதிரியும் தீர்வை கண்டுபிடிச்சிடுறான். அதுக்கு எப்போ தலைவலி இன்க்ரீஸ் ஆகுதோ அது அந்த சைக்கிக்கு வெளிப்படுத்தும் போது அதை யூஸ்ஃபுல்லாக்கிடுறான். எப்படின்னா, இப்போது சைக்கிக்கு வச்சு அது எதோ பண்ணும்போதோ அதை வந்து பாட்டில் கேப்பை ஓப்பன் பண்ணுறதாகும். இந்த மாதிரி நல்ல விஷயத்துக்கு சைக்கிக் பவர் யூஸ் பண்ண வைக்கிறான். இதனால அந்த சைடாக இருந்த பயமும் பிரச்சனையும் தீர்ந்துடுது. அப்படியே தேர்ட் எபிசோடில் எவால்யூஷனை காமிச்சிருப்பாங்க. ஒரு போக்கிமான் இப்படி அடுத்த கட்டத்துக்கு எவால்வ் ஆகுறது அப்படின்றத. இந்த எபிசோடில் ஒரு மேஜிக் கார்ப்பு காமிச்சிருப்பாங்க. அந்த மேஜிக் கார்ப் வந்து டியூபை கட்டி நீச்சல் அடிச்சிட்டு இருக்கும். ஏன் அப்படி அடிச்சிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஹாரு கேட்பாங்க. அதுக்கு அந்த மேஜிக் கார்ப்புக்கு நீச்சல் தெரியாதாம்மா. என்னடா அது தண்ணிக்குள்ளே இருக்கிற போக்கிமானுக்கு நீச்சல் தெரியாது, அதுவும் மேஜிக் கார்ப்புக்கு நீச்சல் தெரியாதான்னு கேட்கவே எனக்கும் பைத்தியகாரத்தனமாக தான் இருந்தது. சப்போஸ் இது வாட்டர்லேயும் கிரவுண்ட்லேயும் வாழ்கிற டைப் போக்கிமானாக இருந்தால் நீச்சல் தெரியல அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு நியாயம் இருக்குது. ஆனால் தண்ணிக்குள்ளே இருக்கிற ஒரு வாட்டர் டைப் போக்கிமானுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லி வாட்டர் டைப் போக்கிமானுக்கு எப்படி நீச்சல் தெரியாமல் இருக்கும்? இதுதான் எனக்கு புரியலை. அதுவும் அதோட ஸ்ட்ரக்சரே ஒரு ஃபிஷ் மாதிரி தான் இருக்குது, அதுக்கு நீச்சல் தெரியல அப்படின்ற மாதிரி உருட்டி வச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த எபிசோட் லாஸ்ட்லேயே கேரட்டுஸை எவால்வ் ஆகி ஸ்விம் பண்ணி ஜாலியாக போயிட்டுருக்கும். அதுக்கப்புறம் போக்கியமான்னு பேர் வச்சுட்டு என்னடா ஆஸை காமிக்கல, ஆஸை கூட காமிக்கலன்னு பரவாயில்ல, கண்டிப்பாக பீக்காச்சுவை காமிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் 4வது எபிசோடில் தான் அவங்களுக்குன்னே ஒரு
ரெஃபரன்ஸ் வச்ச மாதிரி ஒரு எபிசோடு. அந்த ரெசார்ட்டுக்கு நிறைய பீக்கச்சும் வருது, அவங்களோட ட்ரெயினரும் வராங்க. அதில் ஒரு பீக்கச்சு மட்டும் சுத்தமாக ரொம்ப சை டைப்பு, யாரு கூடயும் பேசாது, எங்கேயும் போகாது, எந்த மற்ற போக்கிமான் கூட ஜாலியாகவும் விளையாடாது, மனுஷங்களை பார்த்தாலே அப்படியே ஒளிஞ்சுக்கும். அந்த மாதிரியான ஒரு கேரக்டரை கொண்டு அது பீக்கச்சு. பட் அதோட ட்ரெயினருக்கு மற்ற போக்கிமான் கூட இது ஜாலியாக சேர்ந்து விளையாட மாட்டேது அப்படிங்கிற மாதிரி ஒரு வருத்தம் இருக்கும். இந்த பையன் சொன்னதை கேட்டு அந்த ஹாரு என்ன பண்ணுறாங்கன்னா, 2 பேரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. எப்படியாவது நீ இந்த ரெசார்ட்டை விட்டு திரும்பி போகும்போது இந்த பீக்கச்சை பேச வச்சிட்றேன் கத்தி அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அவங்களும் என்னென்னமோ ட்ரை பண்ணுவாங்க, இந்த பீக்கச்சை பேச வைக்கிறதுக்கு, இயல்பா பழகிறதுக்கு என்னென்னமோ ட்ரை பண்ணுவாங்க. கடைசியில் எதுவுமே வேலைக்கு ஆகாது. இவங்க நிறைய ட்ரை பண்ணி அட்டம்ப்ட் ஃபெயிலியர் ஆகி அதுக்கப்புறம் பீக்கச்சும் சைடுக்கும் சோர்ந்து தூங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் ரெசார்ட்டை விட்டு கிளம்புற நேரம் வந்துடுச்சு. அந்த ட்ரெயினரும் அவனோட பீக்கச்சும் கிளம்புறாங்க. ஹாருவும் அவன் அந்த பையன்கிட்ட மன்னிப்பு கட்டுறதுனால இந்த பீக்கச்சுவை பேச வைக்க முடியல, சத்தமாக என்னை மன்னிச்சுக்க அப்படின்னு சொல்கிறா. பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். பட் உன் பீக்கச்சுக்கு எது பிடிக்குதோ நீ அதுவே ஏற்றுக்கோ, உனக்கு பிடிக்கிற மாதிரி அது பண்ணணும்னு நினைக்காத, அதுக்கு பிடிச்ச மாதிரி நீ ஓகேனுங்கிற மாதிரி ஏற்றுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறான் அந்த ஹாரு. ஏன்னா இந்த போக்கிமான்களுக்கு எது பிடிக்குதோ, எது செய்ய நினைக்குதோ அதைத்தான் நம்ம செய்ய விடணும். அதுங்களுக்கு பிடிச்ச வழியிலேயே தான் நம்ம அதை போக விடணும். நம்ம போய் குறுக்கால எதுவும் பண்ணி அதை தடுக்கக்கூடாது. ஏன்னா இந்த ரெசார்ட்டே அதுக்காக தான் உருவாக்கப்பட்டது. அதுக்கு பிடிச்ச வழியில் அதுக்கு சுதந்திரமாக சுதந்திரமாக ஜாலியாக விளையாடணும் அப்படிங்கிறக்கோசரக்காக தான் இந்த ரெசார்ட் உருவாக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி நீயும் போக்கிமானை வந்து உன் பீக்கச்சு வந்து சந்தோஷமாக இல்லைன்னு நினைக்காது, அது உங்க கூட சந்தோஷமாக தான் இருக்குது. பட் என்ன மற்ற போக்கிமான் கூட ஜாலியாக சகாசமாக பேசலை. பட் இதை நினச்சி நீ வருத்தப்பட தேவையில்லை அப்படின்ற மாதிரி அந்த ஹாரும் சொல்லி அனுப்பிடுறான். அப்புறம் ஹாரு அந்த பீக்கச்சுக்கு ஒரு சின்ன ஒரு பேப்பரில் ஒரு கிஃப்டாட்டம் ஒன்று கொடுக்குறான். அந்த ஷிப் கிளம்புனதுக்கப்புறம் அந்த பீக்கச்சுவும் எடுத்து பார்க்குது. அதில் என்ன இருக்குன்னா, சைடாக்கும் பீக்கச்சும் ஒன்றா தூங்கின மாதிரி ஹாரு வரைஞ்சி வச்சுருப்பான். அதை பார்த்த உடனே பீக்கச்சு அப்படியே கத்திடுது, பீக்காச்சுன்னு. அதுக்கப்புறம் என்ன, ஹாருன்னு நினச்சது நடந்துருச்சு. சரி அடுத்த வருஷம் வாங்க ஜாலியாக சந்தோஷமாக விளையாடலான்ட்டு கத்தாட்டாகன்ட்டு நினச்சிடுறாங்க. இந்த எபிசோடில் தான் ஆஸுக்கு ரெஃபரன்ஸாக அந்த பயணியும் பீக்கச்சு, நம்ம ஆஸ்கிட்ட இருக்கிற பீக்கச்சுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இந்த பீக்கச்சு காமிச்சிருப்பாங்க. ஏன்னா ஆஸ்கிட்ட இருக்கிற பீக்கச்சு எந்த போக்கிமான் கூடயும் ஈஸியாக வந்து பழகிடும், ஃப்ரெண்ட்லியாக போயிடும் சீக்கிரமே. பட் இந்த போக்கிமான் அப்படி இல்லை, அதுக்கு ஆப்போசிட்டாகவே காமிச்சிருப்பாங்க. ஆனால் நம்ம ஆஸ்கிட்ட இருக்கிற பீக்கச்சும் ஃபஸ்ட்டு அப்படி தான் நடந்தது. ஃபஸ்ட்டு ஆஸ் கூட டக்குன்னு மிங்கிள் ஆகாது. அதுக்கப்புறம் ஆஸ் வந்து ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ண வரும்போது தான் தெரியும் ஓகே அப்படிங்கிறத மாதிரி புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் ஆஸ் கூட ஃப்ரெண்ட்லியாக நடக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் தான் நல்ல பாண்டிங்கே ஒரு ஆஸுக்கும் பீக்கச்சுக்கும் உண்டான பாண்டிங்கே க்ரியேட் ஆகும். ஓகே, இந்த சீரீஸ் இதோட முடியுது. இந்த சீரீஸ்க்கான IMDb ரேட்டு 7.6 கொடுத்துருக்குறாங்க. பரவாயில்ல, இது ஒரு நல்ல ரேட்டிங் தான். பட் இந்த சீரீஸ் பார்க்கலாமா வேண்டாமா, நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, உங்களுக்கு பொழுது போகலைன்னா, வீட்டில் சும்மாவே இருக்கிறீங்க, டைம் பாஸ் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லைன்னா கண்டிப்பாக பாருங்கள், நல்லா தான் இருக்கும். நான் போக்கிமானே பார்த்ததில்ல, நான் எந்த சீரீஸ்லேருந்து ஆரம்பிக்கட்டும் அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, நீங்கள் XY சீரீஸ்னு ஒரு சீரீஸ் இருக்கும். உண்மையிலேயே அனிமேஷன் ஆகட்டும், குவாலிட்டி எல்லாமே தரமாக இருக்கும். அதை கூட பார்க்க ஆரம்பிங்க. ஏன்னா நீங்கள் ஸ்டார்டிங் காண்டோ ரீஜனில் இருந்தால் பார்க்கணும், ஆஸ்க்கு எப்படி பீக்கச்சு கிடச்சிது அப்படின்றது தான் பார்க்கணுங்கிறது அவசியம் இல்லை. ஒரு நல்ல தரமான ஒரு போக்கிமான் சீரீஸ் பார்க்கணுன்னா XY சீரீஸ் பாருங்கள். மொத்தம் 3 சீசன் தான். இந்த சீசனில் தான் மெகா எவல்யூஷன், அதுக்கப்புறம் ஆஸ் அண்டு கிரீன் நிஞ்சா உள்ள பாண்டிங்கு, தலைவனுக்கு எந்த மெகா எவல்யூஷன் போக்கியமான தேவையில்லை, எனக்கு க்ரீன் நிஞ்சா இருந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபைட்டிங்கு எல்லாமே சூப்பராக இருக்கும். இதுலேயே வந்த போக்கியமான் சீரீஸ்லேயே இது அடிச்சுக்க வேறு எந்த சீரீஸுமே இல்லை, அந்த மாதிரி சூப்பராக இருக்கும். பட் என்னென்னா இந்த சீசன்லேயே நம்ம ஆஸு போக்கியமான் மாஸ்டராக இருக்க மாட்டான், ஃபைனலில் வந்து தோற்று போயிருப்பான். பட் அந்த ஃபைனல் ஃபைட்டில் சூப்பரான ஃபைட்டு. ஓகே ட்ரீமர்ஸ், உங்களுக்காக நான் அடுத்த வீடியோவில் ஒரு நல்ல டாப்பிக்காக கொண்டு வரேன்.